கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாருக்கு புற்றுநோய் தொடர்பான அறுவை சிகிச்சை வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. அவருடைய உடல்நிலை குறித்து முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்காரு அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர். அவர் எப்போ பேசுவாரு, எப்போ இந்தியா திரும்புவாரு அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். புற்றுநோய் தொடர்பான அறுவை சிகிச்சையை மேற்கொள்றதுக்காக அமெரிக்கா சென்றிருந்தாரு கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார். அப்படி அமெரிக்காவுக்கு விமானம் ஏறுறதுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் கிட்ட உருக்கமா பேசிய அவரு, என் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த அன்புக்கு நன்றி, நிச்சயம் நான் மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி எமோஷனலா இருந்தாரு. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்துல இருக்கக்கூடிய மியாமி கேன்சர் சிகிச்சை மையத்துல நேற்றைய தினம் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. 6 மணி நேரமா நடைபெற்ற அறுவை சிகிச்சையில பாதிக்கப்பட்ட சிறுநீர் பை அகற்றப்பட்டு குடல் பகுதியிலிருந்து செயற்கையா சிறுநீர் பை உருவாக்கப்பட்டிருக்கிறதாகவும் வெற்றிகரமா இந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு மருத்துவர். இது தொடர்பா விரிவா பேசிய மருத்துவர், சிவராஜ்குமாரின் அறுவை சிகிச்சை நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. புற்றுநோயினால பாதிக்கப்பட்ட சிறுநீரகப்பை அகற்றப்பட்டு அவருக்கு செயற்கை சிறுநீரகப்பை பொருத்தப்பட்டிருக்கு. சிவராஜ்குமார் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவும் உறுதியானவர். அறுவை சிகிச்சையின் போது அவருடைய உடல்நிலை சீராகவே இருந்துச்சு. அறுவை சிகிச்சைக்கு பிறகான அவருடைய மருத்துவ ரிப்போர்ட் சீரா இருக்கு. கடவுளுடைய ஆசிர்வாதத்திலையும் மக்களின் அன்பாலையும் குமார் மிக விரைவில் குணமடைந்து இயல்பு நிலைக்கு திரும்புவாரு அப்படின்னு நம்புறதா தெரிவிச்சிருக்காரு. இதையடுத்து பேசியிருக்கக்கூடிய சிவராஜ்குமாரின் மனைவி அறுவை சிகிச்சை வெற்றிகரமா முடிந்து ஐசியூ வார்டுக்கு ஷிஃப்ட் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்த 3 நாட்கள்ல சிவராஜ்குமார் உங்களோட பேசுவாரு. எங்களுக்காக வேண்டிக்கிட்ட அனைவருக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சு நெகிழ்ச்சியா பேசியிருக்காங்க. அறுவை சிகிச்சையை தொடர்ந்து அடுத்த சில வாரங்களுக்கு அமெரிக்காவிலேயே தங்கி சிகிச்சை எடுக்கும் சிவராஜ்குமார் அடுத்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா திரும்ப இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.